ஒரு ஊரில் நடந்த அதிசயமான சம்பவம். பக்தியின் பலனை உணர்த்தும் உண்மை கதை வடிவில் அது ஒரு வெகு பழைய கிராமம். எப்போதும் கோவில் வழிபாடு, வனப்பும் ஆனந்தமும் நிறைந்தது. அந்த கோவிலுக்கு ஒரு வாழை மரக்கொத்து மாதிரி கண்ணீர் வடிக்கும் நாய் தினமும் வரும். யாரும் அதை விரும்பவில்லை, அதை யாரும் கருணையுடன் பார்ப்பதே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு நவீன கால இளைஞன் திருவிழா நாளன்று கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து பிரசாதம் வாங்கி வெளியே வந்தார். அந்த நாய் தன் கண்களால் கண்ணீர் வடிக்க அவன் அது ஒரு ஜீவன் என்று எண்ணி தன் பிரசாதத்தில் ஒரு சிறு துண்டு அதை நோக்கி வைத்தான். எல்லோரும் சிரித்தார்கள். ஐயோ, சாமிக்கான பிரசாதத்தை நாய்க்கு கொடுக்கறியா? பாவமடா இது. ஆனால் அந்த நாய் ஒரு சிறு அசைவாக அந்த பிரசாதத்தை எடுத்தது. பிறகு கண்ணீர் துடைத்தது போல தலையை அசைத்தது. அன்று இரவு அந்த இளைஞன் கனவில் ஒரு தீப ஒளியில் கண்ணாடி போல் வெண்மையாக சிவபிரான் தோன்றினார். அவர் சொன்னார், நீ பிரசாதத்தை உண்மையாய் பகிர்ந்தாய். அது என் பரீட்சை என்பதை உணராமல். ஆனால் உன் கருணை வெற்றி பெற்றது. அதற்காகவே நான் உனக்கு தரிசனம் தருகிறேன். அந்த இளைஞன் கண்கள் கலங்கின. ஒரு சிறு கருணையால் அவர் அருள் பெற்றார். பிரசாதம் என்பது பகவானின் ஆசியை பெற்ற பொருள். அதை பகிர்வது என்பது இறைவனுடன் பகிர்வதையே போன்றது. யார் முன் கொடுக்கிறோம் என்று பார்ப்பதை விட எந்த மனதில் கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். சிவபிரானை கோவிலில் தேடினான். நாயின் கண்ணீரில் அவர் தரிசனம் தந்தார். பிரசாதத்தை நாய்க்கு கொடுத்தான். பிரபுவின் அருளைக் கண்டான். எந்த ஜீவனும் தாழ்ந்ததல்ல, அதற்கும் இறைவனின் ஒளி உண்டு.